ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th கிளாஸில் பயிற்சி 1.1 4வது சம். சரிங்களா? என்னது கொடுத்துருக்காங்க? பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சம் என்னது? A = 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். ஏங்கிறது என்னது கொடுத்துருக்காங்க? 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்கள். இரட்டைப்படை இயல் எண் அப்படின்னா என்னதுன்னு சொல்லுங்கள். இரட்டைப்படைனா இரண்டாவது வாய்ப்பாடில் வர்றது தான் இரட்டைப்படை எண். இரண்டாவது வாய்ப்பாடில் என்னெல்லாம் வரும்? 2, 4, 6, 8, அப்புறம் 10, அப்புறம் 12, அப்புறம் 14, அப்புறம் 16, அப்புறம் 18. 18ஓட முடிச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20க்கும் குறைவான அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 18க்கு முன்னாடி 20க்கு முன்னாடி உள்ள இரட்டைப்படை எண்கள் தான் அப்படி தானே. அப்போது இதை எப்படி எழுதணும்? A = சொல்லிட்டு இரட்டைப்படை எண்கள் 20க்கு கீழே உள்ள இரட்டைப்படை எண்கள் எல்லாத்தையும் எழுதணும். அவ்வளோதான். இதுதான் பட்டியல் முறையில் எழுதுகங்கிறதுக்கு அர்த்தம். அடுத்து ரெண்டாவது சம் பாருங்கள். B = என்னது? y such that என்னது கொடுத்துருக்காங்க? y = 1/2n. n belongs to capital N. கேபிட்டல் என்ன? என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து 1, 2, 3 அப் டு போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? n <= 5. <= 5 அப்படின்னா என்னது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட்டு கீழே உள்ள சிம்பிள் இப்படி கீழே வந்துச்சுன்னா அது இந்த நம்பரை சேர்த்து எழுதணும். 5a. சரிங்களா? இப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 5ஐ விட்டுட்டு 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் 4 வரைக்கும் மட்டும் எழுதணும். லெஸ் தேன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு <= கொடுத்ததுனால 5 வரைக்கும் எடுத்துக்கிறோம். அப்போ 1, 2, 3, 4, 5 இதுதான் என்னது? என்னோட வேல்யூஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? y = 1/2n கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? 1/2n கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு n = 1ன்னு பிரதிடுவோம். n = 1ன்னு பிரதிட்டா என்ன வரும்? நம்மளுக்கு y = 1/2 × 1ன்னு வரும். n-க்கு பதிலாக 1 போடணும். அப்போது 1/2. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது n = 2 போடணும். 2 பிரதிட்டம்னா என்ன வரும்? y = 1/2 × 2. n இருக்க இடத்துல 2 போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போது 1/2 2 4. அடுத்து n = 3. n = 3 போட்டிருக்கோம். 3 போட்டோம்னா y = 1/2 × 3. அப்போது 2 3s are 6. அப்போது 6 வரும். சரிங்களா? அடுத்து n = 4. 4 போட்டோம்னா y = 1/2 × 4. அப்போது இனினாங்க எத்தனை? 8. அப்போது 1/8. n = 5 போடுங்க. 5 போட்டிங்கன்னா என்ன வரும்? y = 1/2 × 5. அப்போது i 2 10. அப்போது 1/10. அப்போது நம்மளுக்கு பியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எழுதிடுவோமா? b = அப்போ என்னெல்லாம் இருக்கும்? 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. சரிங்களா? அப்போது 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10 இதுதான் b. சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். x என்பது ஒரு முழு கன எண் மற்றும் அது எதுக்குள்ளே இருக்கும்னா 27 <x <216 இதுக்குள்ளே தான் இந்த x இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முழு கன எண் அப்படின்னா என்னென்னா, இப்போ 1ஐ க்யூப் பண்ணால் என்ன வரும்? 1. 2ஐ க்யூப் பண்ணால் என்ன வரும்? 2 × 2 × 2. அப்போ என்ன வரும்? 2 2 4, 4 2 8, 8 வரும். சரிங்களா? அதே மாதிரி 3ஐ க்யூப் பண்ணால் என்ன வரும்? 3 × 3 × 3 என்ன வரும்? 3 9, 9 27, 27 வரும். அதுதான் இந்த இது. சரிங்களா? இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது இந்த எண்ணை தான் நம்மளுக்கு முழு கன எண்ணுன்னு சொல்லுவோம். இந்த 1, 8, அப்புறம் 27 இந்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? முழு கன எண்ணுன்னு சொல்லுவோம். அடுத்து 4 கியூப். 4 கியூப்னா என்னது?
4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 அப்படி தானே. அப்போது 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 நாங்கள் 16 16 நாங்கள் இத்தனை 64. அடுத்து 5 கியூப் 5 கியூப்னா 5 நடுக்கு 3ன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 5 25 25 அஞ்சா 125. அடுத்து 6 கியூப் 6 கியூப்னா என்னது 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 அப்போ 6 6 36 36 6 216 நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்காங்களா 216. அப்போ 27க்கும் 216க்கும் இடையில உள்ளது தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே. ஈக்குவல் டு சொன்னாங்கன்னா 27ஐயும் 216ஐயும் எழுதணும். நம்மளுக்கு ஈக்குவல் டு கொடுக்கல அப்படின்னா 27க்கும் 216க்கும் உள்ள இடையில உள்ள கன எண் முழு கன எண் என்னெல்லாம் 64 125. அப்போது நம்மளுக்கு என்னெல்லாம் வரும் சி ஈக்குவல் டு 64, 125 சரிங்களா. அடுத்து 4வது சம் பாருங்கள். அடுத்து 4வது சம் பாருங்கள். டி ஈக்குவல் டு எக்ஸ் such that எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட்டில் உள்ள இசட்னா என்னது இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னால் என்னது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே வரும், அதுதான் இன்டிஜர்ஸ் சரிங்களா. நம்மளுக்கு இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க -5 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 சரிங்களா. -5லேருந்து 2 வரைக்கும் -5க்கு முன்னாடி உள்ள நம்பர்லேருந்து 2 வரைக்கும் இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா -5யும் சேர்த்து எடுக்கணும் சரிங்களா. அப்போது என்ன வரும் 0 -1 -2 -3 -4 இங்கே என்ன வரும் 1 2 சரிங்களா. அப்போது இந்த 4ல் இருந்து 2 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்கணும். அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும் -4 -3 -2 -1 0 1 2 சரிங்களா. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு சரிங்களா. கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெகுலராக வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.